ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு திருப்புகலூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசர் ஐக்கியமான விழாவை தரிசிக்க வந்திருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருக்கோவில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும். 2 முகங்களையும் 7 கரங்களையும் உடைய அக்னி பகவான் இங்கே உள்ள சுயம்பு லிங்கத்தை வேண்டி வணங்கினதுனால இங்கே சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் அப்படின்னு பேர். சுயம்பு மூர்த்தி, சரண்யபுரீஸ்வரர், பிரத்யக்ஷ வரதர், கோணபிரான் அப்படின்னு எல்லாமும் பிற பெயர்கள் உள்ளது. அம்பாள் திருநாமம் சூலிகாம்பாள், கருந்தார் குழலி அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தையோட மகளுக்கு பிரசவம் பார்த்ததுனால சூலிகாம்பாள் அப்படின்னு இந்த திருக்கோவில் அம்பாளுக்கு பேர். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய திருக்கோவில் இது. அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில். திருஞான சம்பந்தரால பாடல் பெற்ற வர்த்தமானேஸ்வர் சன்னதியும் இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது. அம்பாள் பெயர் மனோன்மணி அம்மை. 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் மிக பெரிய திருக்கோவில். இந்த திருக்கோவில் அக்னீஸ்வரரால் வழிபடப்பட்டது, பானாசுரனால் வழிபடப்பட்டது. மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகன்தான் பானாசுரன். தன்னுடைய 1000 கைகளால் சிவபெருமானுக்கு மிருதங்கம் வாசித்து அவருடைய நடனத்தை தரிசனம் பெற்ற பாக்கியமுடைய பானாசுரன் வழிபட்ட தலம். சுந்தரருக்கு செங்கல்ல பொன்னாக மாற்றி கொடுத்த திருத்தலம் இது. இந்த திருக்கோவிலில் 63 நாயன்மார்கள் சன்னதி மிக சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு பார்க்கிறோம். நம்ம கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, முருகநாயனார் அவதரித்த தலம் இது. திருநாவுக்கரசர், முருகநாயனார், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், சிறுத்தொண்ட நாயனார், திருநீல நக்க நாயனார் ஆகிய 6 பேரும் ஒரே சமயத்தில் இந்த திருக்கோவிலில் வழிபட்டதாக சொல்கிறாங்க. பான தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 2 தீர்த்தங்கள் இந்த கோவிலுக்கு. நலமகாராஜா இந்த திருக்கோவிலில் வழிபட்டப்ப இன்னும் சற்று தொலைவில் இருக்கிற திருநள்ளாற்றுக்கு தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டால் நான் உன்னை விட்டு விலகுவேன் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சொல்வது போன்று அசரீரி கேட்டதான். அதுக்கப்புறம் நல சரித்திரம் நாம் அறிந்ததே. கடுமையான வயிற்று வலி, சூளை நோய் தந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசர் தன்னுடைய 81வது வயதில் இந்த திருக்கோவிலுக்கு முக்தி அடைந்ததாக வரலாறு. அப்பருடைய பக்திய பற்ற மேலும் சோதிக்க விரும்பிய சிவபெருமான் இந்த திருக்கோவிலில் அவருக்கு பொன்னு, மரகதம், மாணிக்கம் எல்லாத்தையும் கொடுத்து அதன் மேல் அவருக்கு இருந்த பற்ற சோதிச்சாராம். மேலும் அரம்பையர்கள் நாட்டியமாட அதனாலெல்லாம் சற்றும் சலனமடையாத திருநாவுக்கரசர் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ அப்படிங்கிற திருத்தாண்டகத்தை பாடி புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு இந்த சதய நட்சத்திர நன்னாளில் இறைவனோட ஐக்கியமானதை இந்த திருக்கோவிலை நிர்வகிக்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்தோட நாமும் சேர்ந்து தரிசனம் செய்து உய்யும் வகை அறிவோம்.
வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக